ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான, நம்ம எப்பயுமே நட்ஸ் போட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம நொங்கு போட்டு நம்ம மலாய் குல்ஃபி பண்ண போகிறோம். இதை டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா 3 சேர்த்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை கருக விட்டுறாமல் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இப்போ நட்ஸ்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்துலேயே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வந்து லேசாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக நரன்னு பொடிச்சு வச்சுக்கலாம். கோவா வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம். அப்படி கிடைக்கலன்றவங்க கவலைப்பட வேண்டாம். இதே மாதிரியே நீங்கள் பாலை காய்ச்சினீங்கன்னா திக்காக வரும். அதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம குல்ஃபி செய்யலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் பால் காய்ச்சும் போது இந்த ஓரத்துலலாம் ஆடை மாதிரி படிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதையுமே இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டே வாங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் ஓரத்தில் வந்து என்ன ஆகும், கருப்பாக போயிடும். அதனால் லேசாக அப்படி எடுத்து விட்டுட்டே கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு கோவா வந்து ஒரு 50 ml அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 400 ml அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிளறிடலாம். இப்போ இதை போடுறதுனால, இந்த கண்டென்ஸ்டு மில்க்கை ஊற்றுறதுனால நம்ம வந்து சுகர்லாம் எதுவுமே போட வேண்டியது கிடையாது. இதில் வந்து நான் என்ன பண்ணேன், 1 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து அதிலே குங்குமப்பூ 1 பிஞ்ச் அளவுக்கு போட்டு ஊற வச்சிட்டோம். இதையும் இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பண்ணிவிட்டு இதுலேயே என்ன பண்ணலாம், 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், நொங்கில் உள்ள மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நல்ல பொடி எந்த அளவுக்கு உங்களுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு பல்ஸில் போட்டிங்கன்னா பொடியாக ஆயிரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே நமக்கு கடித்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாம் கலக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதுலேயே நம்ம அந்த நொங்கை கட் பண்ணதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி 3மே வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதையும் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் 2 சொட்டு அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து இது எப்படி வந்து நம்ம குல்ஃபி அச்சில் ஊற்றி நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்கள், அச்சு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி அச்செல்லாம் இருக்குது இல்லைங்களா, குல்ஃபி செய்யறதுக்கு அப்படின்னா அச்சு கடைகளில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்கிது. அதாவது நீங்கள் செய்கிற குல்ஃபியோட இந்த மிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து அது நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் நமக்கு அழகாக எடுக்கிறதுக்கும் வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒன்று நடுவில் வச்சுருங்க. உட்டன் ஸ்பூன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சில்வர் ஸ்பூனாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை இதில் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு
பாருங்கள், லேசாக இந்த குச்சி வந்து சொருகிற அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. எதுக்காக அந்த மாதிரி வைக்கிறது அப்படின்னா, ஐஸ் வந்து டைரெக்டாக இதில் படாது. அதுக்கப்புறம் இந்த குச்சியும் வந்து நகராமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வந்து குல்ஃபி ட்ரே வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரேவோட இந்த மூடியை வச்சு நம்ம இப்படியே வச்சு போடுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வந்து லென்த்தாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம வீட்டில் ஸ்பூன்லாம் உடன் ஸ்பூன்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ஸ்பூனையே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்கள், நல்லா லென்த்தியாக இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குது. அதனால் வந்து நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உடஞ்சும் வராது. நல்லா நீட்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும். பாருங்க, உங்ககிட்ட வந்து ட்ரே தான், இந்த ட்ரே மட்டும்தான் இருக்குது, இந்த குச்சியும் இல்லை, இந்த மூடியும் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இதுக்குமே நீங்கள் இந்த ஃபாயில் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாயில் பேப்பர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் மல்லிகை ஜாமான்லாம் வாங்கும் போது பிளாஸ்டிக் கவர் வரும் இல்லைங்களா, அந்த கவரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர்னால் இதை அழுத்தி விட்டாலே போதும். அப்படி இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் கவர் போடுற மாதிரி இருந்தால் இதில் வந்து ஒரு ரப்பர் பேண்டு போட்டுருங்க, அது அப்படியே நிற்கும். இப்போ இதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சோம்னா தான் 6 மணி நேரத்தில் இருந்து 8 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு இது ரெடி ஆகிறதுக்கு. எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பாருங்க, இப்போ நான் வந்து 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த குல்ஃபி ஐஸு எடுத்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ குல்ஃபி ஐஸை எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இது அப்படியே டைரெக்டாக எடுத்திங்கன்னா இந்த குச்சியிலேருந்து கழண்டு வந்துடும். அதனால் இதை வந்து மாதிரி ஒரு தண்ணியில் இப்படி கொஞ்சம் நேரம் முக்கிடுங்க. கொஞ்சம் நேரம் இப்படி தண்ணியில் இப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டிங்கன்னா ஐஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டம்ளரையும் இந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்க மூடியை நம்ம ஈஸியாக அப்படி எடுத்துடலாம். இப்போ ஒன்று எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஈஸியாக அது அப்படி சுற்றி வருது. இப்போ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் நொங்கெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடும் போது நொங்கோட டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா வரும். இனிமேல் வந்து உங்களுக்கு குல்ஃபி ஐஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கடைக்கே போய் வாங்க வேண்டாம். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற நொங்கே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த நொங்கை வச்சுட்டு இன்றைக்கி ஒரு குல்ஃபி ஐஸ் நல்லா சூப்பராக நம்ம செஞ்சாச்சு. இதே மாதிரி ஒரு குல்ஃபி ஐஸை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.